5ஆம் ஆண்டாக ஊர் மக்கள் ஆதரவோடு மாபெரும் அன்னதானம். அப்படிலாம் பேசக்கூடாது. இப்படி திரும்பி இல்லை. நீ பேசு. நான் பேசுறேன். இப்படி நம்ம 2 இதுல பேசுவோம். மைக் போடுறேன். இப்படி தெரியும், எல்லாரும் தெரியுற மாதிரி இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக குளக்கரையில் மக்கள் வருவாங்க. மக்கள் வந்தாதான் நமக்கு திருவிழா. நம்ம மட்டும் தான் திருவிழா. சொல்லு, பேசு. மச்சான் வா மச்சான், வா மச்சான், வா மச்சான், வா வாய். நன்கொடை அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுத்த அனைத்து வள்ளல்களுக்கும் சொல்லு. நீ சொல்லு. நம்மலாம் இல்ல. ஆமா, அவங்க நன்கொடை கொடுக்காதாங்க அன்னதானம் நடக்குது. இல்லன்னா கிடையாது. நாங்கெல்லாம் கிடையாது. வேஸ்ட். முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய மதிய வணக்கம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக குளக்கரையில் அமைந்திருக்கும் காமாட்சி அம்மனின் அருள்பாலித்து இன்று வெகு சிறப்பாக 5 ஆண்டு காலமாக, இதாவது இந்த வருடம் 5வது ஆண்டாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை வெகு சிறப்பாக நடத்தி தருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது சமயம் இந்த அன்னதானத்திற்காக நன்கொடை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லைவ் மேல தூங்க கேமராமேன் ஆகிட்டாங்க. அடுத்து வள்ளல் பிறப்புகள் எல்லாம் கொடுக்கலாம். அவங்களாலதான் மச்சான் நீ நடக்குது. சும்மா லைவ் போனீங்களா? ஓய் வரட்டும். பாலாஜி பாலாஜி கூப்பிடுப்பா. பாலாஜி கூப்பிட்டு லைவ்ல விடுப்பா. ஆமா கூப்பிடுப்பா. பேசல வரட்டும்மா. முகத்தை காட்டு. இல்ல வாப்பா. நீங்க இப்படி திருப்பி செல்லு கீழே போட்டு வர உனக்காக பாரியா மாமா. உனக்கு பாருங்க பாரியா. எங்க மாமா அவர் கார்ல இருந்து செல்லு பிடிங்கினேங்கிறாரு அவரு. சூடா இருக்கு மாமா. எங்க மச்சான் சாப்பாடு போட சொன்னா செல்லு நோண்டி நிக்கிறான் பாரு. அங்க பாருங்க, சாப்பாடு போடுறானா செல்லு நோண்டி. ஹலோ, இன்று சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு கூப்பிட்ட உடனே மச்சான் ஒரே ஓட்ட ஓடிட்டான். தானிப்பாடி குளத்துமேட்டில் அமைந்துள்ள காமாட்சி அம்மனுக்கு நேற்று குளக்கரையில் கிரகம் பாடிட்டு அம்மனை குளக்கரையில் இருந்து இங்கே ஆலயத்திற்கு கொண்டு வந்து இதோ தானிப்பாடி ஊர் பொதுமக்கள் இங்கு காமாட்சி அம்மனுக்கு இதோ பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அம்மனுக்கு அன்னதானம் படைத்து இதோ பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வழங்கி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு சித்திரை. இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தானிப்பாடி குளத்துமேட்டில் தெருவில் உள்ள முருகர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் இந்த சித்திரை திருவிழா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் இந்த சித்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ இன்றும் காமாட்சி அம்மனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே அம்மனுக்கு பொங்கல் வைத்து படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் வருகின்ற பக்தர்களுக்கு காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதோ இங்கே அன்னதானம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தானிப்பாடி பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு ஒத்துழைப்பு கொடுத்து காமாட்சி அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இன்று சரியாக மாலை 6 மணிக்கு மேல் ஸ்ரீ காமாட்சி அம்மன்
அலங்காரத்துடன் இங்கே தானிப்பாடி வீதி உலா வர இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து அம்மனுக்கு பூஜையிட்டு வணங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இந்த அன்னதானத்திற்காக உங்கள் கையில் உள்ள காணிக்கை கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் மரியாதை இருக்காது முதலாளி மேல. இது ஓப்பனா விட்டு வெயில் இல்ல. அதுக்காக தான் இந்த பக்கம் தள்ளி போடுங்க நான் தள்ளி போட்டு அப்படிதான். மாமா இப்ப சமமா பேசுவோமா? சைக்கிள் வாங்கிறாரு. அப்புறமா சொல்றோம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வரேன் பேஸ்புக்ல போட்டு மாமா பெருமையா. சொல்லுவோமா? வா மச்சான், வா பாய். அன்பார்ந்த தானிப்பாடி பக்த கோடிகள் அனைவருக்கும் இங்கே தானிப்பாடி குளத்துமேட்டு தெருவில் அமைந்துள்ள முருகர் ஆலயத்தில் உள்ளே எழுந்தருளிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் துண்டு கொஞ்சம் இந்த தமிழர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சித்திரை வருட பிறப்பிற்கு இங்கே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக காமாட்சி அம்மனுக்கு குளக்கரையிலே அம்மனை கிரகம் பாலித்து அந்த கிரகத்தின் வழியாக அம்மனை அருள் கொண்டு இங்கு ஆலயத்திலே கொண்டு வந்து அமர்த்தி இந்த சித்திரை வருட பிறப்பு காலையில் அனைவரும் ஸ்ரீ காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு காமாட்சி அம்மனுக்கு பொங்கலிட்டு படைத்து அந்த அம்மனுடைய அருளை பெறுவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இன்று மாலை சரியாக 6 மணிக்கு மேல் ஸ்ரீ காமாட்சி அம்மனை அங்கே அம்மன் அலங்காரத்துடன் வான வேடிக்கையோடு இங்கே தானிப்பாடி வீதி உலாக இருப்பதால் அவர்கள் இல்லத்தில் இருந்தே காமாட்சி அம்மனை நீங்கள் காமாட்சி விளக்கு கொண்டு காமாட்சி அம்மனுக்கு பூஜையிட்டு காமாட்சி விளக்கை ஏற்றி அம்மன் உங்கள் இல்லத்தில் அமர்வது போல் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி உங்கள் நடுவீட்டிலே வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்று மாலை 6 மணிக்கு மேல் ஸ்ரீ காமாட்சி அம்மன் வீதி உலா வர இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் அம்மனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொண்டு இங்கே அம்மனை வணங்கி இதோ உங்கள் ஆதரவுடன் இங்கே இதோ அன்னதானம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு இந்த அன்னதானம் வழங்குவதற்கு உங்கள் கையில் உள்ள காணிக்கை கொடுக்கலாம் என்பதை அன்போடு வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். இது எங்க போதும் மோர அங்க போய் நில்ல எந்த புடுங்கிறானுங்க பாரியா ஏதோ புடிங்க போடுவானுங்க பழகுது. யாரு